கண்களை மூடி சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் அசையா தியானம் என்ற உடல் ஓய்வு நிலை தியானத்தை நாம் பார்க்க போகின்றோம். நமது உடலை நாம் அசைக்காமல் வைத்து நாம் உள்ளும் புறமுமாக நின்று நாம் வேடிக்கை பார்க்க போகிறோம். கண்களை மூடி சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கைகளை உங்களது கால்களை அமர்ந்த நிலையில் தளர்வாக உங்களுக்கு வசதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் செலுத்துங்கள். உங்களது உடல் பாகங்களில் எங்கேனும் இறுக்கமாக இருக்கிறதா, விரைப்பாக இருக்கிறதா உணர்ந்து பாருங்கள். உங்களது உடலை உணர்ந்து பாருங்கள். உங்களது உடலை உங்களால் அசையாமல் வைத்திருக்க முடிகிறதா என்று பாருங்கள். நீங்கள் உங்கள் உடலை அசைக்காமல் ஒரே இடத்தில் அமர்ந்து இருத்தி இருக்கிறீர்கள். உங்களது கட்டுப்பாட்டை மீறி உங்கள் உடல் அசைவதற்கு எத்தனிக்கிறதா, முயற்சி செய்கிறதா? அதை உற்று நோக்குங்கள், அவதானியுங்கள். உங்கள் உடல் அசைவதற்கு பிரயத்தனப்படுகிறதா? கவனியுங்கள். உங்களது உடல் இப்பொழுது அசையாமல் இருக்க துவங்கிவிட்டது. உடல் அசைவு நின்றவுடன் உங்களது சுவாசம் இயற்கையாக இயல்பாக நீளமான சுவாசமாக மாறுகிறதா? அதை கவனியுங்கள். நீங்கள் சிறிதளவு கூட முயற்சி செய்து உங்கள் சுவாசத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் உடலை அசைக்காமல் இருத்திய உடனே உங்களது உடல் சுவாசம் நிலை அத்தனை மாற துவங்கிவிடும். உங்களது உடல் நீளமான சுவாசத்தை செய்யும். நீங்கள் அதை வேடிக்கை பாருங்கள். உங்களது இளைப்பாற துவங்கிவிட்டது. இளைப்பாறும் பொழுது உங்களது உடல் அதிகமான பிராண காற்றை, சுவாச காற்றை உள்ளே இழுக்க துவங்குகிறது. அதை கவனியுங்கள். இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிகமான சுவாசத்தின் மூலமாக சக்தியை ஈர்த்து கொள்ள துவங்குகிறது. இந்த உடல் ஓய்வு எடுக்கும் பொழுதே இந்த செயல் நடைபெறுகிறது. உடல் ஓய்வெடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பஞ்சபூதத்திலிருந்து தனக்கு தேவையான சக்தியை இந்த உடல் எடுத்துக்கொண்டு சமம் செய்து கொள்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள்.
உடல் தொடர்ந்து நன்றாக ஓய்வெடுக்க உங்களது சுவாசம் வெகு நீளமானதாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் உச்சந்தலைவிலேயே சில புதிய சக்திகள் உள்ளே இறங்க துவங்குகிறது. சுகமான சுவாச காற்று உள்ளே சென்று வரும் பொழுது புதியதொரு சுகத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். உங்களது உடல் புதிய சுகத்தை அனுபவிக்கிறது. வேடிக்கை பாருங்கள். எந்த ஒரு செயலையும் நீங்கள் பிரயத்தனப்பட்டு செய்ய வேண்டாம். இப்பொழுது உங்கள் உடல் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை வேடிக்கை பார்க்கிறீர்கள். உங்கள் மனதிற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். தெளிவான மனநிலையிலிருந்து, கவனமான மனநிலையிலிருந்து உங்கள் மனதை குவித்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களது உடலை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். உங்களது உடல் சுயமாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து பல்வேறு விதமான சக்திகளை, பஞ்சபூத சக்திகளை, பல்வேறு விதமான பிராண சக்திகளை தனக்குத்தானே நிரப்பிக் கொள்ளுகிறது. தனக்குத்தானே சமம் செய்து கொள்கிறது. அதை நீங்கள் வேடிக்கை பார்த்து உணர்கிறீர்கள். தொடர்ந்து உங்களது உடலை அசைக்காமல் வைத்திருங்கள். தூங்கும் பொழுது எவ்வாறு அசைக்காமல் நாம் உடலை வைத்திருக்கிறோமோ அதை போல இப்பொழுது நீங்கள் உங்களது உடலை அசைக்காமல் வைத்திருங்கள். தூங்குவதற்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் மிகவும் கவனமாக, தெளிவாக, மன தெளிவுடன் உங்களது உடலை ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். இந்த உடல் நன்றாக ஓய்வெடுத்த பிறகு புதியதொரு சக்தி கிடைத்துவிடும். நன்றாக வேடிக்கை பாருங்கள், நன்றாக உணருங்கள். இப்பொழுது உங்களது கைகளிலோ கால்களிலோ ஏதேனும் உறுப்புகளிலோ சில அசைவுகளை செய்தால் சுகமாக இருக்கும் என்று நினைத்தால் அல்லது உடல் விரும்பினால் அந்த இடத்திற்கு உங்கள் கவனத்தை கொண்டு செல்லுங்கள். துவக்க காலத்தில் அசைத்தே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் சிறிது உங்களது உடலை அசைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த தியானத்தில் நீங்கள் தொடர்ந்து முன்னேற 20 நிமிட காலம் அசைக்காமல் நீங்கள் வைத்திருந்து பழகுவது மிக அவசியம். உங்களது மனநிலை மிக தெளிவாக, பதற்றமின்றி, புத்தி கூர்மையுடன், விழிப்புணர்வுடன் உங்களது உடலை வேடிக்கை பாருங்கள். சுவாசத்தின் மூலம் உங்களது உடல் தனக்கு தேவையான சக்திகளை நிறைத்துக் கொள்கிறது. உங்களது உடலிலே எந்த உறுப்பு மிக அதிகமான அளவில் துடிப்பாக இருக்கிறது அல்லது வலி வேதனையாக இருக்கிறது, அந்த உறுப்பை வேடிக்கை பாருங்கள். பதற்றமின்றி வேடிக்கை பாருங்கள். உங்கள் மனதில்
ஒரு புன்னகை செய்தபடி அந்த உறுப்பை வேடிக்கை பாருங்கள். அந்த உறுப்புக்கு இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பஞ்சபூத சக்தி செல்வதற்கு அனுமதி அளியுங்கள். அனுமதி அளித்துவிட்டு தொடர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூத சக்தி, பிராண சக்தி அனைத்தும் அங்கே செல்வதை உணர்ந்து பாருங்கள். நமது மனம் அசையாமல் இருக்கும் பொழுதுதான் நாம் உடலை நாம் அசைக்காமல் வைத்திருக்க முடியும். பல்வேறு விதமான வேலைகளிலே, இயக்கங்களிலே நமது உடல் அசைந்து தனது இயல்பு நிலையை இழந்து பழுதடைகிறது. இப்பொழுது இந்த அசையா தியானத்தில் நாம் அதை மீண்டும் சீர்திருத்துகிறோம். சுயமாக பழுது நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை இப்பொழுது நாம் பெறுகிறோம். நமது உடல் புத்திசாலித்தனமான ஒரு கருவி, தனக்குத்தானே சீர் செய்து கொள்கிறது, தனக்குத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது, தன்னைத்தானே பல்வேறு விதமான சூழல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த அற்புதமான நமது உடல் கருவிக்கு தேவையான ஆற்றல் முதலில் ஓய்வு மட்டுமே. நாம் அசைக்காமல் இந்த உடலை வைத்திருக்கும் பொழுது நமது உடலுக்கு அதிகமான பிராண ஆற்றல் கிடைக்கிறது. தொடர்ந்து கவனியுங்கள். உங்களது உடலை வேடிக்கை பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். வினோதமான இந்த கருவியை இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான். அற்புதமான உடல் என்ற புத்திசாலித்தனமான இந்த உடல் கருவியை இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான். உடலை அசைக்காமல் அசையாமல் வேடிக்கை பாருங்கள். இந்த உடல் சுவாசத்தின் மூலம் தேவையான ஆற்றலை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. உணர்ந்து பாருங்கள். நமது உடலுக்குள்ளே என்ன சப்தங்கள் நடக்கிறது, கேட்கிறது, நமது உடலின் இயக்கங்கள் அனைத்தையும் உணர்ந்து பாருங்கள். தலைப்பகுதி, முகப்பகுதி, இந்த பகுதிகளில் இறுக்கமாக இருக்கிறதா, தளர்வாக இருக்கிறதா உணர்ந்து பாருங்கள். இறுக்கமாக இருந்தால் அந்த பகுதியை ஒரு தாமரை பூ போன்று மலர்ந்த நிலையில் உணர்ந்து பாருங்கள். இறுக்கங்கள் யாவும் மறைந்து இந்த பிரபஞ்ச சக்தி அங்கே சென்று இயல்பான தன்மையை கொண்டு வந்துவிடும். நன்றாக உணர்ந்து பாருங்கள். நாம் நிதானமாக சுவாசிக்கும் பொழுது நம் உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் தாமரை இதழ் போன்று நன்றாக விரிந்து சூரியனிடமிருந்தும் இந்த பிரபஞ்சத்திடமிருந்தும் சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகி விடுகிறது. அனைத்து சக்கரங்களும் நன்றாக மலர்கிறது.
உணர்ந்து பாருங்கள். உங்களின் முகத்தில் இதழின் கடை கோடியில் ஒரு சிறிய புன்னகை இருக்கட்டும். புன்னகையுடன் அமர்ந்து வேடிக்கை பாருங்கள். உங்களது உடலை மனக்காட்சியால் வேடிக்கை பாருங்கள். உணர்ந்து பாருங்கள். தியானம் என்பது சுகமான உணர்வு. தியானம் என்பது மீண்டும் நாம் சக்தியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. தியானம் என்பது இறை ஆற்றலை நமக்குள் மீண்டும் மீண்டும் நிறைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியின் போது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் இயற்கையின் ஆற்றல் நிரம்புகிறது. நாம் கதவை திறந்து வைத்தால் போதுமானது, இயற்கையின் ஆற்றல் தானாக நிறைய துவங்கிவிடுகிறது. நன்றாக உணர்ந்து பாருங்கள். ஆற்றல் நிறைந்து கொண்டே இருக்கிறது. உங்களது உடல் ஒளிமயமாக மேலும் மேலும் ஒளிமயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களது உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மேலும் மேலும் தொடர்பு அதிகரிக்கிறது. பிரபஞ்ச ஆற்றல் உங்களது உடலுக்குள் நிறைந்து மேலும் மேலும் சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் நிறைந்ததுமான அற்புத சக்தியான இந்த இறை ஆற்றலை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். சுகமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். சுகமாக உங்களது உடல் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அதை சாட்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உடலை அசையாமல் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். இந்த அசையா தியானம் முழுமையான ஓய்வை அளிக்கக்கூடிய அற்புதமான தியானம். ஓய்விலிருந்து சக்தி பிறக்கிறது. சக்தியிலிருந்து ஆரோக்கியம் பெறுகிறது. நன்றாக உணர்ந்து பாருங்கள். நன்றாக உணர்ந்து பாருங்கள். இப்பொழுது உங்களது கவனத்தை உங்களது முழுமையான உடலை உணர்ந்து பார்ப்பதில் செலுத்துங்கள். உங்களது பாதம் முதல் உச்சி வரை இப்பொழுது முழுமையாக உணர்ந்து பாருங்கள். முழுமையான உடலை உணர்ந்து அத்துடன் சுவாசத்தையும் இணைத்து உணர்ந்து பாருங்கள். இப்பொழுது இதுவரை நீங்கள் பெற்ற சக்தியை உங்களது தொப்புள் பகுதிக்கு கொண்டு வாருங்கள். அதாவது உங்கள் கவனத்தை உங்கள் வயிற்று பகுதிக்கு கொண்டு வாருங்கள். தொப்புள் பகுதிக்கு கொண்டு வாருங்கள். இந்த தொப்புள் பகுதியை உணர்ந்து நீங்களாகவே 3 முறை நீளமான சுவாசம் செய்யுங்கள். நீளமான 3 முறை சுவாசம் செய்துவிட்டு இறை ஆற்றலுக்கு நன்றி கூறிவிட்டு மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். நன்றி, 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 நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.